அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. இன்னைக்கு நாம பார்க்க போறது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய சவால்களும் தந்திரங்களும் நிரம்பிய ஒரு விறுவிறுப்பான சரித்திர புனைக்கதையை தான். அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ராஜராஜ சோழன் நிறைய இடங்களை போர் பண்ணி கைப்பற்றினார். அப்படி அவர் கடைசியா போர் செய்த இடம் மாலத்தீவுகள். அதை தன் வசப்படுத்தினார். இந்த தீவுகளுக்கு முன்னீர், பழந்தீவு, பன்னீராயிரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதை பொதுவா 1000 தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. அதனாலேயோ என்னவோ இதற்கு 1000 தீவுகள் அப்படின்னு பெயர் சொல்லி வந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த 1000 தீவுகள்ல தான் இந்த கதையோட பெரும்பகுதி நடக்குது. இப்போ தஞ்சையில சோழ நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு பட்டம் சூட்டினாரு அந்த அரசர். அதற்கப்புறமா ராஜேந்திர சோழன் பல இடங்களை பிடிக்க போர் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ராஜேந்திர சோழனுடைய படையில முக்கிய பொறுப்புல படை தளபதியா இருந்தது யார் அப்படின்னா தலநாயகன். இந்த தலநாயகன் யார் அப்படின்னா மேலை சாளுக்கிய அரசருடைய மகன். ஆனா இளவரசனா அவர் அங்க வாழ முடியல. அந்த நாட்டில் இருக்கிற மற்ற ராணிகளின் சதி திட்டத்தால தலநாயகனும் அவனோட அம்மாவும் அந்த நாட்டை விட்டே துரத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா தஞ்சமா சோழ நாட்டில் வந்து அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜனுடைய படையில சேர்ந்து வேலை பார்க்க தொடங்குறான் தலநாயகன். அந்த நேரத்திலேயே ராஜேந்திர சோழன் கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. 2 பேரும் நல்ல நட்போடு பழகிட்டு இருக்காங்க. அதனால ராஜேந்திர சோழனுக்கு தலநாயகன் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. தலநாயகனுக்கு ஒரு காதலியும் இருந்தா. அவள் அந்த அரச குடும்பத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற கணக்கராயருடைய மகள். நந்தினியும் தலநாயகனும் ரொம்பவே காதல் வயப்பட்டு இருந்தாங்க. ஆனா திருமணம் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. அதுக்கு அந்த நாட்டில் 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்ம சம்பவம் தான் காரணமாகவும் இருந்துச்சு. நந்தினியுடைய தாய் கயல்விழி. அவள் காணாமல் போய் 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாரோ சில கயவர்கள் அவளை தூக்கி கொண்டு போயிட்டாங்க. இது மர்மமாகவே இருக்குது. இதை கண்டுபிடிக்கவே முடியல. இது அரசியல் தொடர்பாகவும் இருக்குது. அதனால் ராஜேந்திர சோழன் இதை நிச்சயமாக கண்டுபிடிக்க ஒரு படையை நிறுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கயல்விழி கிடைச்சாதான் நந்தினி திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அந்த திருமணத்துக்காகவே தலநாயகன் காத்துக்கிட்டு இருந்தான். எப்படியாவது நந்தினியின் தாயாரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வெறியோடு இருந்தான். இந்த நிலைமையில தான் ராஜேந்திரனும் தலநாயகனும் போர் புரிந்து இடைத்துறை நாட்டுக்கு போறாங்க. அப்போ நந்தினியை பிரிய மனமில்லாம தலநாயகன் பிரியா விடை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்படி போருக்கு போகும்போது நந்தினியோட உள்ளத்துல வேற பதைப்பதைப்பா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளோட தாயாரை கடத்திக்கிட்டு போன கும்பல் அந்த இடைத்துறை நாட்டு பக்கம்தான் போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட தாயாரை மேலும் ஒரு இடத்துல பார்த்ததா ஒரு மனிதன் சொன்னான். அது எங்க அப்படின்னா இலங்கைக்கு போற வழியில ஒரு படகுல அவளோட அன்னையை பார்த்ததா அங்க விபரம் சொல்லப்பட்டிருந்துச்சு. இது எல்லாம் அவளுக்கு பதைப்பதைப்பை ஏற்படுத்துது. இப்போது தலநாயகனும் இடைத்துறை நாட்டு பக்கமாக போறானே அப்படிங்கிற பதைப்பதைப்பு தான் அது. எப்படியும் தன் தாயை காணணும், தலநாயகன் திரும்பி வரணும், அவனை திருமணம் பண்ணணும்னு பல ஏக்கங்களோடு இங்கே நந்தினி காத்துக்கிட்டு இருக்கா. தலநாயகன் போருக்கு போன இடத்துல வடபெண்ணை ஆற்றின் அருகில் ஒரு கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. அங்கே இளைப்பாரிட்டு அடுத்தது போருக்கு போகிறது தான் அவங்களோட யோசனை. அப்படி இருக்கும்போது அன்று இரவு தூக்கம் பிடிக்காத தலநாயகன் வெளியில் வந்து பார்க்குறான். அந்த நேரத்தில் ராஜேந்திர சோழனும் அவனுக்கு ஆறுதலாக வந்து நிற்கிறான். இப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் தூரத்தில் 6 தீப்பந்தங்களோட வெளிச்சம் தெரியுது. இது என்ன அதிசயமாக இருக்குது, இது நம்ம கூடாரம் இல்லையே அப்படின்னு தலநாயகனும் ராஜேந்திர சோழனும் அந்த தீப்பந்தங்கள் வந்த இடத்திற்கு போகிறாங்க. அங்கே 6 பெண்கள் வாள் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சோழ நாட்டை சாராத பெண்கள். ஏதோ புதுசாக இருக்காங்க. எதுக்காக வாள் பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக தலநாயகன் திரும்பும்போது அவனுடைய வாள் ராஜேந்திர சோழனுடைய வாள் மீது மோதி ஒளி எழுப்ப உடனடியாக அங்கே 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் அவங்கள சுற்றி வளைக்கிறாங்க. அந்த 6 பெண்களும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அதிசயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க தலநாயகனும் ராஜேந்திரனும். அப்ப அங்க வந்த 6 பெண்களும் அவங்கள தன்னோட மாளிகைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பகுதிக்கு ஆலங்காடுன்னு பேரு. அந்த 6 பெண்களையும் பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அவர்களோ நீங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அங்க ஒரு வித்தியாசமான பெண் வரா. அவள் எதுவுமே பேசல. அவள் கழுத்துல சிறிய கருநாகம் வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி அவள் கவலைப்பட்டதாகவே தெரியல. இதையெல்லாம் பார்க்க அவங்களுக்கு அபூர்வமா இருந்துச்சு.
அவங்க 2 பேரையும் அந்த கருநாக மங்கை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்துச்சு. அது மூங்கில்களை வளைத்து செய்யப்பட்ட நாற்காலி. அதை சுற்றிலும் இடப்புறமும் வலப்புறமும் 8 நாற்காலிகள் போடப்பட்டிருந்துச்சு. இப்போ அவங்கள சுற்றி வளைத்த வீரர்கள் அந்த நாற்காலிகளிலும், அதுக்கப்புறமா அந்த பெரிய நாற்காலியில் ராஜேந்திர சோழனும் உட்கார வைக்கப்பட்டான். அவங்களுக்கு எதிரில் அந்த கருநாக மங்கை வந்து நின்றா. நீங்கள் யார் அப்படின்னு மற்றவர்கள் கேட்க அதற்கு ராஜேந்திரன் உண்மையை சொல்கிறான். நான் சோழ நாட்டு அரசன் ராஜேந்திரன். இவன் என்னுடைய படைத்தளபதி. நாங்கள்லாம் அங்கே பக்கத்தில் தான் கூடாரம் போட்டு தங்கியிருக்கோம். நாங்கள் இடைத்துறை நாட்டை நோக்கி படையெடுத்து போகிறோன்னு சொல்ல அந்த கருநாக மங்கை முகத்தில் மலர்ச்சி. உண்மையாகவா அப்படின்னு கேட்க அதற்கு ராஜேந்திரன் ஆமான்னு சொல்கிறாரு. சரி, என்னோட வாங்கன்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறா அந்த பெண். ராஜேந்திரனும் தலநாயகனும் அந்த கருநாக மங்கையுடன் தனி அறைக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ராஜேந்திர சோழனுடைய மேலாடையை கலற்ற சொல்கிறா. அதுக்கப்புறமா அவரோட முதுகை பார்க்குறா. பார்த்தவளுக்கு பெருமகிழ்ச்சி. உடனடியாக ராஜேந்திர சோழனுடைய காலில் விழுந்து வணங்குறா. நீங்கள் எங்ககிட்ட எதையும் கேட்காதீங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்காக தான் இங்கே இருக்கோம். அது அன்னையுடைய ஆணையும். அதனால் அன்னையோட ஆணையின்படி நாங்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் அதற்காக தான் செயல்பட்டுருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அதை அடைஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லோருமே சோழ நாட்டுக்கே வந்துடுவோம். சோழர் வாழ்க, அதற்கப்புறம் அன்னை வாழ்கன்னு கத்துனான். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அன்னை வாழ்க அன்னை வாழ்கன்னு கத்துனாங்க. இதெல்லாம் ராஜேந்திர சோழனுக்கு புதிராக இருந்தாலும் இவங்க நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்கங்கிற நம்பிக்கை ஏற்பட்டனால அவர் அமைதியாகவே இருந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு 8 தீப்பந்தங்கள் தெரியுது. அந்த தீப்பந்தங்கள் பக்கத்தில் வர தான் தெரியுது 2 பாடைகளை 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அதுக்கு பின்னால் 2 பெண்கள் வாய் பொத்தி அழுதபடி வராங்க. இதையெல்லாம் தலநாயகனும் ராஜேந்திர சோழனும் அதிசயமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தினரும் அன்னை வாழ்க அப்படின்னு கத்தியபடியே வராங்க. வந்தவங்க அந்த மாளிகைக்குள்ள கீழ்ப்புறம் இருந்த ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள அந்த பிணங்களை எடுத்துட்டு போறாங்க. அந்த பின்னால் வந்த 2 பெண்களும் மண்டியிட்டு வணங்கி அன்னை வாழ்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ராஜேந்திரனும் தலநாயகனும் பார்த்து ஆச்சரியப்பட்டபடியே கூடாரத்திற்கு வந்து சேர்றாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆலங்காட்டு பகுதிக்கு வந்து என்னன்னு விசாரிச்சுக்குவோம் அப்படின்னு ராஜேந்திரன் சொல்ல தலநாயகனும் அதுவே சரி அப்படின்னு நினைக்கிறான். மறுநாள் போர் நடக்குது. இடைத்துறை நாட்டு படைகள் இவர்களை பார்த்து தெரித்து ஓடுறாங்க. இடைத்துறை நாட்டை கைப்பற்றுகிறார் ராஜேந்திர சோழன். அப்ப இடைத்துறை நாட்டு அரசன் ராஜேந்திர சோழன் கிட்ட வந்து நான் எந்த தவறுமே பண்ணலையே, எதற்காக என்னுடைய நாட்டை கைப்பற்றினீங்க அப்படின்னு கேட்க ராஜேந்திரனோ என்னுடைய வீரத்தின் எல்லையை காட்டவே இங்கே படையெடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா இடைத்துறை நாட்டை அந்த அரசனுக்கே திரும்ப கொடுத்துறதுன்னு முடிவு பண்றாரு. அதனால மகிழ்ந்த இடைத்துறை அரசன் உங்களுக்கு நான் விருந்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இளமரக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விருந்துக்கு வர சொல்றான். அந்த இடத்துக்கு ராஜேந்திரனும் தலநாயகனும் போய் சேர்றாங்க. அந்த விருந்தில் தான் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் கூடியிருந்தாங்க. நடன மாதர்கள் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் தலநாயகனுக்கோ தன்னுடைய நினைவு முழுக்க நந்தினி மேலேயே இருந்துச்சு. இப்படி நந்தினியவே நினைச்சு அவன் உருகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நந்தினியோட வீட்டுக்கு நந்தினியின் தோழியான மரகதம் வரா. அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு மரகதம் கிளம்பின உடனே நந்தினியோட வீட்டு கதவு தட்டப்படுது. நந்தினி திரும்ப மரகதம் தான் வந்துட்டான்னு கதவை நீக்க ஒரு பெண் ஓலையோட நின்றுட்டு இருக்கா. நந்தினி அந்த பெண் கிட்ட என்ன விஷயம்னு கேட்க அந்த ஓலையை கொடுக்குறா. அதை படித்த உடனே நந்தினியின் முகம் மலர்ச்சி அடையுது. அவளோட அன்னை கிட்ட இருந்து வந்த கடிதம் தான் அது. அந்த நேரத்தில் வெளியில ஏதோ சத்தம் கேட்குதே அப்படிங்க உடனே அந்த பெண் மென்று விழுங்குறா. இல்லை கதவு ஆடுற சத்தம் தான் அப்படின்னு சொல்றா. இதே நேரத்தில் இளமரக்காவில் ராஜேந்திரனும் தலநாயகனும் விருந்தில் இருக்காங்க. தலநாயகனுக்கு அந்த விருந்தில் சுத்தமாக விருப்பமே இல்லாததுனால இடைத்துறை அரண்மனைக்கு போய் ஓய்வெடுக்கலான்னு போகிறான். அந்த அரண்மனைக்குள்ளே போய் ஓய்வுக்காக தங்கி இருக்கும்போது தான் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது. அன்னை வாழ்க அப்படிங்கிற சத்தம். இது அந்த ஆலங்காட்டில் கேட்ட சத்தம் மாதிரியே இருக்கேன்னு எட்டி பார்க்குறான். அங்கே ஒரு தீப்பந்தம் தெரியுது. அந்த தீப்பந்தம் அரண்மனையிலிருந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கு. உடனடியாக இவனும் குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த தீப்பந்தத்தை பின்தொடர்ந்து போகிறான். வேகமாக போன அந்த தீப்பந்தம் நேராக அந்த விருந்து நடக்கிற இளமரக்காவுக்கு போச்சு. அந்த இளமரக்காவிற்குள்ள விருந்து நடக்கிற இடத்திற்குள்ளே நுழைஞ்சிச்சு. உடனே தலநாயகனும் அதை பின்தொடர்ந்துக்கிட்டே உள்ளே போகிறான். ஆனால் உள்ளே வந்தவங்க யாருன்னு அவனால் சரியாக கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாரையும் மாறி மாறி பார்க்குறான்.
எல்லோருமே வினோதமானவர்களாக அவன் கண்ணுக்கு படுறாங்க. அங்கே ராஜேந்திர சோழன் கிட்ட நடந்ததை சொல்ல ராஜேந்திர சோழனோ, நீ இன்னும் அந்த அன்னை வாழ்க அப்படிங்கிற கோஷத்தையே மனசில் நினச்சிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு அப்படி தோணுது, அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அங்கே ஒரு வினோதமான பெண்ணை பார்க்குறான். அந்த பெண் கிட்ட போய், நீ தானே அன்னை வாழ்கன்னு சொன்ன, நீ இங்கே புதுசாக வந்தவ தானே, முதல்ல இந்த விருந்தில் இல்லை அப்படின்னு தலநாயகன் கேட்க, அந்த பெண் இல்லை நான் முன்னாடி இருந்தே இருக்கேன், நான் நடனக்காரியாக இங்கே ஆடிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு இவன் நம்ப மறுக்கிறான். அப்போது அங்கே வந்த அந்த இடைத்துறை அரசன், எதற்காக இப்படி கேட்குறீங்க, இந்த பெண் முன்னே இருக்காளே அப்படிங்கிறான். இல்லை இந்த பெண்ணை நான் சோதிக்கணும், என்னோட தனியாக அனுப்புங்கன்னு சொல்ல இடைத்துறை அரசனின் முகம் மாறுது. இதை கவனிச்சிட்டான் தலநாயகன். அதுக்கப்புறமா தலநாயகனை ராஜேந்திரன் தனியாக கூட்டிகிட்டு போகிறான். விருந்தில் இப்படியா நடந்துக்குவ அப்படின்னு சொல்லி கேட்க தலநாயகன், இல்லை அந்த பெண் இப்போது தான் வந்தா, நான் இடைத்துறை அரண்மனையிலிருந்து அவளை பின்தொடர்ந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் திரும்பி போய் பார்த்தா அங்கே அந்த பெண் இல்லை. அந்த பெண்ணுக்கு பதிலாக வேற ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. இடைத்துறை அரசன், நீங்கள் பார்த்த பெண் இவ தான் அப்படின்னு சாதிச்சிட்டு இருந்தான். இது எல்லாமே தலநாயகனுக்கு பெரிய மர்மத்தை கொடுத்துச்சு. அந்த பெண் யார், அன்னை வாழ்கன்னு எதற்காக கோஷம் போடுறாங்க, யார் அந்த அன்னை அப்படிங்கிற குழப்பமெல்லாம் தலநாயகன் மனசில் முற்றுகையிட தொடங்குச்சு. அதுக்கப்புறமா தலநாயகனும் ராஜேந்திரனும் இடைத்துறை அரண்மனையில் தங்க வைக்கப்படுறாங்க. அன்று இரவு தலநாயகனுக்கு தூக்கமே வரல. ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் புரண்டுகிட்டு இருந்த தலநாயகன் ஒரு வழியாக தூங்கி போனான். கண் அயர்ந்து இருக்கும்போது யாருடைய கைகளோ தன்னுடைய முகத்தை கைகளில் ஏந்துவது போல தெரிஞ்சிச்சு. விழித்து பார்த்த அவனுக்கு ஆச்சரியம். என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் பின்தொடர்ந்து வந்தானே ஒரு பெண், அந்த பெண் தான் கைகளில் அவனோட முகத்தை ஏந்தியபடி இருந்தா. உடனே அத்தானும் கூப்பிட்டா. இவன் ஆச்சரியப்பட்டான். என்னை எதற்கு நீ அத்தான்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல அவள் பயங்கரமாக சிரிச்சா. என்னோட பேர் கமலினி, நீங்கள் என்னுடைய அக்காளை காதல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதனால தான் உங்களை அத்தான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. யார், நந்தினி உன்னோட அக்காவா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கமலினி, ஆமாம் அவள் எனக்கு அக்காள் முறைதான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஆச்சரியமடைகிறான் தலநாயகன். சரி உன்னுடைய விவரம் என்ன அப்படின்னு கேட்க அந்த கமலினி, இனிமேல் நீங்கள் என்கிட்ட எந்த விபரத்தையும் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த இடைத்துறை அரசன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்பவே கெட்டவன். அவன் உங்களோட சோழ நாட்டை கைப்பற்ற பயங்கர சதித்திட்டம் போட்டுட்ருக்கான். நீங்கள் தெரியாமல் நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. எப்படியாவது அரசர்கிட்ட சொல்லி அந்த நாட்டை திரும்பவும் கைப்பற்றிக்கங்க. இந்த இடைத்துறை நாட்டை உங்கள் கைவசம் வச்சுக்கிறது தான் நல்லது. என்னை நம்புனா இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பி போகிறாள். இவனுக்கு இது எல்லாமே மனக்குழப்பத்தை தருது. சரி, இவள் சொல்கிறதுல உண்மை இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வருது. உடனே அவன் கிளம்பி போய் ராஜேந்திர சோழனை பார்க்கிறான். அதே நேரத்தில் இடைத்துறை அரசனும் ராஜேந்திரனை சந்திக்க அந்த இடத்துக்கு வரான். தலநாயகனும் ராஜேந்திரனும் பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து கவனிக்கிறான். தலநாயகனும் இடைத்துறை நாட்டை நம்ம திரும்ப பெறணும், இடைத்துறை நாட்டு அரசனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட இந்த ராஜேந்திரனுக்கு ஏன் அப்படிங்கிற காரணம் தேவைப்படுது. அதுக்கு தலநாயகன் சொல்கிறான், என் மனசுக்கு படுது, இது சரியில்லை அப்படின்னு தோணுது, தயவு செஞ்சு இடைத்துறை நாட்டை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு ராஜேந்திரனும் யோசனை பண்ணுறான். தலநாயகன் அவ்வளவு எளிதாக யாரையும் குறை சொல்ல மாட்டான். ஒரு சொல்லை சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால, சரி நாளைக்கு இடைத்துறை அரசனை கைது பண்ணிடலாம், நாட்டையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு தலநாயகன் ஆறுதல் அடைகிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இடைத்துறை அரசன் அங்கிருந்து வேகமாக பாதகி அப்படின்னு கத்தியபடியே அந்த புறத்தை நோக்கி நடக்கிறான். அங்கே போய் கமலினியை தேடுறான். ஆனால் அவள் அங்கிருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த புறத்தில் ஒரு அறையில் பதுங்கி இருக்கான் இடைத்துறை அரசன். இந்த நேரத்தில் தலநாயகன் படைகளோடு இடைத்துறை அரசனை தேடி புறப்படுறான். அந்த புறத்தில் தான் அவன் இருப்பான்னு தெரிஞ்சு அந்த புறத்துக்கு வரும்போது அந்த புறத்தின் பின்பக்க வழியாக இடைத்துறை அரசன் தப்பிச்சு ஓடிடுறான். இப்படி தலநாயகன் இடைத்துறை அரசனை விரட்டிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் அங்கே மரகதம் வீட்டிற்கு போய் சேர்றா. மரகதம் யார் அப்படின்னா நந்தினியுடைய தோழி. நந்தினியை பார்த்துட்டு அவளோட வீட்டுக்கு போகிறா. அவளோட வீடு பூட்டி இருக்கு. அவளோட அப்பா அரிசங்கமன் அரண்மனையில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் இன்னும் வந்து சேராததுனால வீடு பூட்டி இருக்கேன்னு சொல்லி மரகதம் திரும்பவும் நந்தினியை பார்க்க போகிறா. அங்கே போய் பார்த்தா ஆச்சரியம் காத்திருக்கு. நந்தினியோட வீடு பூட்டி இருக்கு. வெளியில் பூக்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. அங்கே ஒரு துண்டு சீட்டும் கிடந்துச்சு.
அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்க்கிறா. அதில் அன்னை வாழ்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த அன்னை வாழ்க அப்படிங்கிறது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. நந்தினியை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் அந்த சீட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் அரிசங்கமன் வீட்டுக்குள்ள சுவற்றை வேகமாக குத்தியபடி கோபத்தில் இருந்தான். இந்த நேரத்தில் மறைஞ்சிருந்து அவள் அந்த வாசகத்தை படிக்கிறா. சத்தமா அன்னை வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே அரிசங்கமன் கிட்ட மிகப்பெரிய மாற்றம். பயங்கர கோபம் வருது. கையில் வாளை எடுத்துக்கிட்டு சுற்றிலும் தேடியபடியே வரான். அப்போ தன்னோட மகள் மரகதம் அங்கே நிற்கிறத பார்த்து, நீதானா, நான் வேறு யாரோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே மரகதத்துக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த வாசகத்தை கேட்டதையும் தன்னுடைய தந்தையின் போக்கே மாறிடுச்சே அப்படின்னு நினைக்கிறா. இந்த அரிசங்கமன் யார் அப்படின்னா, அவன் அவ்வளவு நல்லவன் எல்லாம் கிடையாது. அவன் ஒரு புல்லுருவி மாதிரி இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சான். இந்த மரகதத்துடைய தாத்தாவை ஏமாற்றி அவர் வீட்டிலேயே தங்கி அவருடைய மகள் தரங்கினியை காதலித்து கல்யாணத்திற்கு முன்னே கர்ப்பமாக்கிட்டான். அந்த காரணத்தினால வேற வழி இல்லாமல் இந்த அரிசங்கமனுக்கு திருமணம் பண்ணி தந்தார் மரகதத்துடைய தாத்தா. கடைசியாக மரகதம் பிறந்த உடனே மரகதத்தின் தாய் இறந்து போக இப்போ அரிசங்கமன் அரண்மனையில் ஒரு முக்கிய பொறுப்பில் சேர்ந்துட்டான். அப்போது அவன்கிட்ட நந்தினி காணாமல் போன விஷயத்த சொல்ல அரிசங்கமனோ, நந்தினியும் போய்விட்டாளா, போகட்டும் போகட்டும், முதல்ல அவளோட அம்மா இப்போ மக அப்படின்னு சொல்லி கோபமாக கர்ஜித்தான். நந்தினி மேலேயும் அவளோட தாய் மேலேயும் இவருக்கு என்ன இவ்வளவு கோபம் அப்படிங்கிற ஆதங்கம் அவளுக்குள்ள வந்துச்சு. இப்போ இடைத்துறை நாட்டில் எல்லாமே சோழர்கள் வசம் வந்துருச்சு. தலநாயகனும் ராஜேந்திரனும் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. இடைத்துறை அரசன் தப்பிச்சு ஓடிட்டா அப்படிங்கிற செய்தி எல்லோருக்கும் பரவிருச்சு. அதனால அரண்மனை, நாடு எல்லாவற்றிலும் சோழ வீரர்கள் நிறைஞ்சு காணப்பட்டாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அங்கே இடைத்துறை அரசன் எங்கே போலான்னு தெரியாமல் தவிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், பசியோடும் தூக்கத்தோடும். இந்த மாதிரி நேரத்தில் ஆலங்காட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆலங்காடு அப்படிங்கிறது அந்த கருநாகப்பாம்பு மங்கை இருந்த இடம். அங்கே சில வீரர்களும் கருநாகப்பாம்பு மங்கையும் காத்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த வண்டியிலிருந்து நந்தினியை அப்படியே மயக்கத்தோடு தூக்குனாங்க. மயங்கிய நந்தினிக்கு அப்போதுதான் விழிப்பு வந்துச்சு. ஆச்சரியத்தோடு கண் விழித்து பார்க்கிறா. அதே சமயத்தில் நந்தினியின் தந்தை ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவர் இறந்து போன உடலும் அந்த வண்டியிலிருந்து இறக்கப்பட்டுச்சு. இப்போதான் நந்தினிக்கு அங்கே நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெண் மூச்சிறைக்க வந்தா, ஒரு கடிதத்தை கொடுத்தா, அது தன்னுடைய தாய்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு மகிழ்ந்தான் நந்தினி. அதுக்கப்புறமா அந்த பெண் உடனடியாக உன்னுடைய அம்மா உன்னை பார்க்கணுமா, கிளம்பி வா அப்படின்னா. ஆனால் நந்தினியோ வர மறுத்துட்டா. இல்லை, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னான். என்னுடைய அம்மா நல்லபடியாக இருக்கிறாங்க, ஆட்களை விட்டுட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிற அளவுக்கு ராஜ்யம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இத்தனை நாளில் என்னை வந்து பார்க்கவே இல்லையே, அதனால நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி நந்தினி வர மறுக்கிறா. அதுக்கப்புறமா ஏற்கனவே கதவுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு நந்தினி சொன்னாலே, அந்த சத்தம் வேறொன்றும் இல்லை, அவன் ஒரு குதிரை வண்டி கொண்டு வந்திருந்தான். அதுக்கப்புறமா கையில் ஒரு மூலிகையோடு வந்தான். அந்த மூலிகையை அந்த பெண் நந்தினியின் மூக்கருகில் கொண்டு போகும்போது நந்தினி மயங்கிட்டா. நந்தினியோட வீட்டில் படுக்கையாக கிடந்த அவளுடைய தந்தை அந்த நேரத்தில் இறந்து போய் கிடந்தாரு. அவருடைய உடலையும் தூக்கிக்கிட்டு நந்தினியையும் மயங்க வச்சு அந்த வண்டியில் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்து சேர்ந்த இடம் தான் இந்த ஆலங்காடு. ஆலங்காட்டில் கருநாக மங்கை அவளை கூட்டி கொண்டு போய் ஒரு அறையில் உட்கார வைக்கிறா. அவளுக்கு சாப்பிட பழங்களை கொடுக்குறா. ஆனால் நந்தினியோ எதையும் சாப்பிட மறுக்கிறா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் அவளுடைய தந்தை இறந்து போன செய்தியை கேட்டு வருத்தமும் அடைகிறா நந்தினி. அவளுடைய தந்தையின் உடலை மூலிகைகளால் பாதுகாக்க சொல்கிறா அந்த கருநாக மங்கை. அவ தான் அங்கே எல்லோருக்குமே தலைவி போல இருக்கு. ஆனால் சிறு வயது பெண்ணாகத்தான் இருந்தா. இப்படிப்பட்ட இவள் இங்கே தலைவியாக இருந்து ஆட்சி பண்ணுறா. ஆனால் தன்னுடைய அம்மா இங்கே எங்கேயும் காணமே, எதற்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சத்தம் போடுறா இந்த நந்தினி. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கருநாக மங்கை நந்தினியை கூட்டி கொண்டு போய் தனியறையில் உட்கார வச்சு அவளோட அம்மாவுடைய மொத்த கதையையும் சொல்லி முடிக்கிறா. அந்த கதை ரகசியமானதாகவே இருக்கு. அதை கேட்ட உடனே நந்தினிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. இதுக்கப்புறம் இதற்கெல்லாம் உரிமையானவள் தான்தா அப்படின்னு ஒரு இளவரசி மாதிரி உணர்றா. அதுக்கப்புறம் ஆட்களை கூப்பிட்டு வேலை வாங்குறா. அவ சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறா. இந்த நேரத்துல தான் இடைத்துறை நாடு சோழர்கள் வசம் வந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே ஆலங்காட்டு பகுதியிலிருந்து உடனடியாக நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கருநாக மங்கை தன்னுடைய கழுத்தில் இருந்த கருநாகத்தை கொன்று தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு படகுல ஏறி சாந்திமத்தீவை நோக்கி புறப்படுறாங்க. சாந்திமத்தீவில் தான் அன்னை இருப்பதா கேள்வி. எல்லோருமே அன்னை வாழ்க அப்படின்னு கோஷமிட்டபடியே அந்த ஆலங்காட்டு பகுதியிலிருந்து அந்த சாந்திமத்தீவு பகுதிக்கு போறாங்க அன்னையை பார்க்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த ஆலங்காட்டு பகுதிக்கு இடைத்துறை அரசன் வந்து சேர்றான். அங்க யாருமே வாழ்ந்ததற்கான அறிகுறியே இல்லை. எல்லா பொருட்களும் உடைஞ்சு கிடந்துச்சு.
பசியில் எதையோ தேடி பார்க்குறான். சாப்பிட எதுவுமே இல்லை. இதற்குள்ள இடைத்துறை அரசன் ஏற்கனவே அந்த சோழ நாட்டில் இருக்கிற அரிசங்கமனுக்கு தகவல் அனுப்பியிருந்தான். ஆமாம், அந்த சோழ நாட்டில் இருக்கிற அரிசங்கமனும் இந்த இடைத்துறையானும் சேர்ந்து தான் இந்த சோழ நாட்டை கைப்பற்ற திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. சதி திட்டம். அந்த சதி திட்டத்தின்படி சோழ நாட்டு அரசனை இடைத்துறை நாட்டிலேயே வதம் செய்ய சோழ நாட்டிலிருந்து ரகசியமாக சேர்த்த அரிசங்கமனின் படையை அனுப்ப சொல்லியிருந்தான். அந்த படைகள் இப்போ ஆலங்காட்டு அந்த மாளிகையில் பதுங்கி இருந்தாங்க. ஆலங்காட்டு பகுதியிலிருந்து அந்த கருநாக மங்கை கிளம்பிய உடனே அரிசங்கமனின் படை வீரர்கள் வந்து பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடைத்துறையானுக்கு அது தெரியாது. அங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கான். குடிக்கவோ சாப்பிடவோ எதுவும் இல்லாத நேரத்தில் ஒரு அரைக்கதவை திறந்து பார்க்க அங்கே முழுக்க தீப்பந்தத்தோட வீரர்கள் இருக்கிறத பார்த்து பயந்து போய் அவன் ஒரு கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சபடி இருக்கான். அந்த வீரர்கள் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து தப்பிச்சுக்க தலையில் கோணிப்பையை போர்த்தியபடி ஓடுறான். இதை பார்த்து அவர்கள் பேய் பேய்னு கத்துறாங்க. பயந்து போறாங்க. இவன் அங்கிருந்து தப்பிச்சு அரிசங்கமனுடைய வீட்டுக்கு வந்து சேரலான்னு பலகாத தூரம் பயணம் பண்ணி சோழ நாட்டில் இருக்கிற அரிசங்கமனுடைய வீட்டுக்கு அருகில் வந்து நிற்கிறான். அப்போ வீட்டில் அரிசங்கமன் கிடையாது, மரகதம் தான் இருந்தான். நீங்கள் யாருன்னு கேட்க, நான் உன்னுடைய தந்தையின் நண்பன்னு சொல்கிறாரு. உடனடியாக இடைத்துறை அரசனை உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு குடிக்க மோர் கொடுக்குறான். அதை குடித்து இளைப்பாறிட்டு இருக்கிறான் இடைத்துறை அரசன். தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்கான். இப்படி இடைத்துறை அரசன் சோழ நாட்டில் அரிசங்கமன் வீட்டில் தஞ்சம் புகுந்துட்டான். இடைத்துறை நாட்டிலிருந்து தலநாயகனும் ராஜேந்திரனும் சோழ நாட்டை நோக்கி கிளம்பி வராங்க வெற்றியோடு. இப்படி இருக்கும்போது ஆலங்காட்டிலிருந்து கிளம்பின நந்தினியும் கருநாக மங்கையும் சாந்திமத்தீவை நோக்கி பயணம் பண்ணி அன்னை இருக்கிற இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அந்த அன்னை வேற யாரும் கிடையாது, நந்தினியுடைய தாயான கயல்விழி தான். கயல்விழி அங்கே எப்படி போனா, அவளோட கதை என்ன அப்படிங்கிறது எல்லாமே கடைசியாக சொன்னாதான் புரியும். வாங்க பார்க்கலாம். இப்படி இவங்க எல்லாம் சாந்திமத்தீவிற்கு வந்து சேர்ந்த அதே நேரத்தில் அங்கே கமலினியும் வந்து சேர்றா. இந்த கமலினி யார் அப்படின்னா அன்னை அனுப்பிய வேவுக்காரி தான். இவள் வேவு பார்க்க இடைத்துறை நாட்டில் நியமிக்கப்பட்டா. இடைத்துறை அரசனுக்கு நம்பிக்கை ஏற்படும் விதமாக நடந்துக்கிட்டு அவனுடைய நாட்டியக்காரியாக இருந்தா. அதற்கப்புறம் இடைத்துறை அரசனால் கற்பழிக்கப்பட்டா. அதற்கப்புறமா வேவு பார்ப்பது மட்டுமே தன்னுடைய வேலைன்னு வேவு பார்த்துட்டு இருந்த போதுதான் இடைத்துறை அரசனும் அரிசங்கமனும் ஒப்பந்தத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அதை அன்னைக்கு தெரிவிச்சா, அங்கே இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் தெரிவிச்சா. அதனால அவங்க ஒப்பந்தத்தின்படி சோழ நாட்டை கைப்பற்ற நம்ம விடக்கூடாதுன்னு போராடிட்டு இருந்தாங்க அன்னையோட ஆட்கள். இது எல்லாமே கமலினியினால தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட கமலினி சாந்திமத்தீவுக்கு வந்தவள் ஒரு விஷயத்தை சொல்றதை கேட்டு அந்த கருநாக மங்கை ரொம்பவே வியப்புக்கு ஆளானா. கருநாக மங்கைக்கு ஒரு காதலன் இருந்தான். அவனும் சோழ நாட்டுக்காரன் தான். அவனும் அன்னையின் படையில் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஒரு முறை இந்த கமலினிய இடைத்துறை நாட்டு பெண் அப்படின்னு நினைச்சு இடைத்துறை நாட்டு பெண்களை அவமதிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவன் அவளுடைய கற்பை முதல் முறையா சூறையாடினான். அதனால மனமுடிஞ்ச கமலினி தன்னுடைய காரியம் முடிஞ்சதையும் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த கருநாக மங்கை ஆச்சரியப்பட்டு வியப்பிற்குள்ளாகிறா. தன்னுடைய காதலன் இப்படிப்பட்டவனா அப்படின்னு ஆடி போறா. அவனை கைப்பிடிக்கலாம் அன்னைக்கிட்ட சொல்லின்னு இந்த தீவுக்கு வந்தா இப்படி ஒரு கதையை கேள்விப்பட வேண்டியதா போயிருச்சேன்னு வருத்தப்படுறா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கமலினி, இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, அன்னையை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இறந்து போறேன்னு சொல்லி அவள் தற்கொலை பண்ணிக்கிறா. இதை கேட்ட உடனே கருநாக மங்கையும் அவளுடைய காதலனும் வருத்தப்படுறாங்க. நான் இடைத்துறை நாட்டு பெண் அப்படின்னு நினச்சி தான் தவறாக நடந்துக்கிட்டேன், பழிவாங்கும் நோக்கத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அவனும் கத்தி கதறான். கடைசியாக சரி இனிமே சோழ நாட்டு குறிக்கோளுக்காக மட்டுமே நம்ம போராடுவோன்னு சொல்லி அந்த கருநாக மங்கையும் அந்த காதலனும் முடிவெடுக்கிறாங்க. கமலினி இறந்ததுக்கு அப்புறமா நந்தினியும் அந்த கருநாக மங்கையும் அன்னையை சந்திக்கிறாங்க. தன்னுடைய மகளையும் இறந்த கணவனையும் பார்த்து அன்னை கலங்கி போறாங்க. அதுக்கப்புறமா நிறைய வேலைகள் நமக்கு இருக்கு. இடைத்துறை நாட்டில் இப்போ சோழ நாட்டு கொடி பறக்குது. ஆனால் இது நிரந்தரமானது கிடையாது. இடைத்துறை அரசன் தப்பிச்சு போயிட்டான். நிச்சயமாக அவன் அரிசங்கமனுடன் சேர்ந்து திட்டம் போடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கமலினி கொடுத்த தகவலின்படி அரிசங்கமனும் இடைத்துறை அரசனும் சேர்ந்து சோழ நாட்டை கைப்பற்ற திட்டம் போடுறாங்க. அதை தடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னை. அதனால் அங்கே இருக்கிற படைகளை திரட்டிக்கிட்டு எப்படியும் நம்ம இடைத்துறை நாட்டுக்கு போகணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அங்கே தலநாயகன்
வீட்டுக்கு போய் பார்க்கறான், நந்தினியை காணோம். நந்தினி திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்னு மரகதம் சொல்றதை கேட்டு ஆச்சரியப்படுறான். அதே நேரத்தில் மரகதத்தோட வீட்டில் திடீர்னு அரிசங்கமனுக்கு ஒரு நண்பன் முளைச்சிட்டதாகவும் அவர் ஒரு சாமியாருன்னு கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுறான். ஏன்னா அங்கே இடைத்துறை அரசன் சாமியார் வேடம் போட்டு அங்கே அரிசங்கமனின் வீட்டிலேயே தங்கியிருந்தான் தக்க தருணத்துக்காக. அந்த நேரத்தில் இப்போது இலங்கைக்கு போர் புரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ராஜேந்திரன் ஒரு முடிவெடுக்கிறான். இலங்கைக்கு போய் போர் புரிஞ்சு இலங்கையை கைப்பற்றணும். ஏன்னா அங்கிருந்து அடிக்கடி தொல்லைகள் நம் நாட்டுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சாரு ராஜேந்திரன். இதை கேட்ட உடனே தலநாயகன், இனிமேல் நீங்கள் இந்த நாட்டை விட்டு எங்கேயும் நகரக்கூடாது, நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாட்டு நிலவரங்களை பார்ப்பது கடினம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே அரிசங்கமன் அரசவையில் வேற ஒன்று சொல்கிறான். ராஜேந்திரன் போருக்கு போகணும் அப்படின்னு வற்புறுத்துறான். அதே சமயத்தில் தான் கூட ஒரு புதிய சாமியார் வந்திருக்கிறதாகவும் அவரும் அதையே விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல அந்த சாமியாராக இருக்கிற இடைத்துறை அரசனும் அதையே சொல்கிறான். ஆனால் தலநாயகனுடைய பேச்சையே ராஜேந்திரன் கேட்குறான். நான் நாட்டை விட்டு எங்கேயும் போகலை, உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டு கவனிச்சுக்கிறேன். தலநாயகனும் என்னுடைய மகனான 2ஆம் ராஜராஜனும் ஈழத்துக்கு போய் போர் பண்ணட்டும், இலங்கை போரை அவங்க கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்ப தலநாயகன் வெற்றி புன்னகையோடு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா மரகதத்தை அவளோட தோழியான சித்தினி மூலமாக கூட்டிட்டு வர சொல்றான். நந்தினியை பற்றி கேட்க. நந்தினியை பற்றி எந்த விபரமும் தெரியல. யாரோ ஒரு பெண் வந்தாலாம், அவள் ஓலையை கொடுத்தாலாம். அதுக்கப்புறம் நந்தினி நல்ல ஒரு ஆடை போட்டுக்கிட்டு அந்த பெண்ணோட கிளம்பி போயிட்டாலாம். இவ்வளவு விபரங்கள் தான் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னது அப்படின்னு சொல்ல தலநாயகன் தலையை பிச்சுக்கிறான். நந்தினிக்கு என்ன ஆயிருக்கும், அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசித்தபடியே வரான். அந்த நேரத்தில் அன்னை வாழ்க அப்படிங்கிற வாசகம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். எங்கே பார்த்தாலும் இந்த அன்னை வாழ்க, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்காட்டு பகுதியில் ஆட்களை விட்டு பார்க்க சொல்ல அங்கே யாருமே இல்லை. அவங்க இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிருந்துச்சு. அந்த கருணாக மங்கையும் கூட காணோம். இது எல்லாமே தலநாயகனுக்கு ஆச்சரியம். இப்போ ராஜேந்திர சோழன் சொன்னபடி அவருடைய மகனான 2ஆம் ராஜராஜனுடன் சேர்ந்து இலங்கை போருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கிற வழியில் அவங்களோட கப்பல் பிரச்சனையாகுது. அங்கே ஒரு யாருமே இல்லாத ஒரு தீவு, அங்கே ஒரே ஒரு அரண்மனை. அங்கே போய் ஆச்சரியத்தோடு பார்க்க அங்கே 3 பெண்கள் இருக்காங்க. அந்த 3 பெண்களும் ரொம்ப அழகிகளாக இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்க, நாங்கள் இடைத்துறை நாட்டு அரசகுமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசகுமாரியோட பேர் இன்பவள்ளி. அவளுடைய தோழிகள் தான் மற்ற 2 பேரும். அந்த இன்பவள்ளியை பார்த்த உடனே 2ஆம் ராஜராஜன் அவளை காதல் கொள்ள ஆரம்பிக்கிறான். அவ கூடவே தங்கி இருந்து அந்த இலங்கை தீவை சுற்றி பார்த்துட்டு. இது எதுவுமே தலநாயகனுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம வந்த வேலை என்ன, இந்த ராஜராஜன் செய்யற வேலை என்ன அப்படின்னு துடிச்சு போறான். இப்படி இருக்கும்போது தான் சோழ நாட்டில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அரிசங்கமன் அந்த நாட்டோட நகர தலைவனை கைக்குள்ள போட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய படைகளை திரட்டி வச்சிருந்தான். இதையெல்லாம் பயன்படுத்தி ராஜேந்திர சோழன் தனிமையில் நகர்வுலா போகும்போது நகர தலைவன் பாதுகாப்புக்கு போகிறான். அந்த நகர தலைவன் கிட்ட சொல்லி ராஜேந்திர சோழனை நயவஞ்சகமாக கைது பண்ண சொல்கிறான். நயவஞ்சகமாக கைது பண்ணப்பட்ட ராஜேந்திர சோழன் சோழ அரண்மனையிலேயே சிறையில் அடைக்கப்படுறாரு. இப்படி ராஜேந்திரனை சிறையில் அடைச்சு சோழ அரண்மனையையும் சோழ நாட்டையும் தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான் இடைத்துறை அரசன். அவனுக்கு பக்கபலமாக அரிசங்கமன் இருக்கான். இந்த விபரத்தை எல்லாம் கேள்விப்பட்ட மரகதம் உடனடியாக இந்த தகவலை நந்தினிக்கோ அல்லது தலநாயகனுக்கோ தெரிவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இப்படிப்பட்ட தகவல் அன்னைக்கு அனுப்பப்படுது. சோழ நாட்டை இடைத்துறை அரசன் கைப்பற்றிட்டான்னு கேள்விப்பட்ட அன்னை உடனடியாக அந்த கருணாக மங்கையின் காதலனை சோழ நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. சோழ நாட்டுக்கு வந்த அவனோ மரகதத்துக்கிட்ட போய் விபரத்தை சொல்கிறான். நான் நந்தினி இருக்கிற இடத்த தெரிவிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் தலநாயகனுக்கும் இந்த விபரத்தை தெரிவிக்கணும்னு சொல்ல மரகதமும் அந்த கருணாக மங்கையின் காதலனும் கிளம்பி இலங்கைக்கு போகிறாங்க. இலங்கையில் தலநாயகனும் ராஜராஜனும் அந்த தீவில் தங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே இந்த 2 பேரும் வந்து இறங்குறாங்க. தலநாயகன் கப்பல் தலைவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ராஜராஜன் எங்கே இருக்கான்னு தேடிட்டு வரும்போது ராஜராஜனும் இன்பவள்ளியும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மரகதமும் ஒரு வீரனும் வரதை பார்த்து தலநாயகன் மறைஞ்சிருக்கான். அப்போ 2ஆம் ராஜராஜன் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு விபரத்தை சொல்லணும், ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிலைமையே வேற மாதிரி இருக்கே. தலநாயகன் நந்தினி பின்னாடியும் ராஜராஜன் இன்பவள்ளி பின்னாடியும் சுற்றிட்டு இருந்தா சோழ நாடு ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாகாது அப்படின்னு கிண்டலா பேச கோபப்பட்ட ராஜராஜன் ஒரு கத்தியை எடுத்து அந்த வீரனை குத்திடுறான். கடைசியாக சாக கிடக்கும்போது அந்த வீரன் உண்மையை சொல்கிறான். சோழ நாட்டில் ராஜேந்திர சோழனை கைது செஞ்சு சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இடைத்துறை அரசனும் அரிசங்கமனும் இப்போ இடைத்துறை நாடு சோழ நாடு எல்லாவற்றையும் தான் வசத்தில் வச்சு பெரிய ஆட்சியை நிறுவ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விபரத்தை சொல்கிறது தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறத கேட்டு
தான் செய்த தவறை உணர்ந்துக்கிறான் ராஜராஜன். அந்த நேரத்தில் தலநாயகன் அங்கே வரான். நந்தினியை பற்றி அவன் கேட்க அந்த இறக்கும் தருவாயில் அந்த வீரன் ஒரு விபரத்தை சொல்கிறான். நந்தினி அவளோட தாய்கிட்ட ரொம்பவே நல்லா இருக்கா. அவளும் இந்த யுத்தத்திலையும் இந்த தந்திரத்திலையும் பங்கு பெறுவதற்காக தான் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கா. அன்னை நிறைய பெண்களை சோழ நாட்டிலிருந்து கவர்ந்து போய் இந்த வேவு வேலைக்காக ஆட்களை தயார் பண்ணி பல காலமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோழ நாடு இடைத்துறை நாட்டு வசம் வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டுறான். மரகதமும் இதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறான். இப்போ இவங்க எல்லோருமே சேர்ந்து அன்னையை போய் பார்க்கணும். அவங்க கூட சேர்ந்தாதான் அந்த படைகளோடு சேர்ந்து தான் சோழ நாட்டை காப்பாற்ற முடியும். இப்போ நேராக சோழ நாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற படைகளும் அரிசங்கமனும் இடைத்துறை அரசனும் சேர்ந்து ராஜராஜனையும் கைது பண்ணிடுவாங்க, தலநாயகனையும் கைது பண்ணிடுவாங்க. அதனால் இவங்க எல்லோருமே சேர்ந்து சாந்திம தீவுக்கு போகிறாங்க. அதற்குள்ள நந்தினிக்கு ஒரு வேலை கொடுத்து சாந்திம தீவிலிருந்து அன்னை அனுப்புகிறாங்க. நந்தினியும் மங்கையும் படைகளை திரட்டிக்கிட்டு இடைத்துறை நாட்டுக்கு போகிறாங்க. இப்போ இடைத்துறை நாட்டில் அந்த நாட்டு தளபதியான மணிமுடி தான் இடைத்துறை நாட்டை கவனிச்சிட்டு இருக்கா. அவனை எப்படியாவது ஏமாற்றி முதல்ல இடைத்துறை நாட்டை நம்ம வசப்படுத்தணும், அதுக்கப்புறமா சோழ நாட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தந்திரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அன்னை சொல்லித்தரதை கேட்டு நந்தினியும் மங்கையும் படைகளை கூட்டிக்கிட்டு இடைத்துறை நாட்டுக்கு போகிறாங்க. அந்த இடைத்துறை நாட்டை கைப்பற்றுவதே அவங்க நோக்கம். படைகளோடு, அதுவும் அந்த இடைத்துறை நாட்டு படைகள் போலவே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் சாந்திம தீவுக்கு தலநாயகனும் இரண்டாம் ராஜராஜனும் வந்து சேர்ந்தாங்க. அன்னையை சந்திச்சாங்க. நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேள்விப்பட்டதையும் சொன்னாங்க. அன்னை இப்போ ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இடைத்துறை நாட்டுக்கு போய் அதை கைப்பற்றணும். அங்கிருந்துக்கிட்டு தந்திரமாக இடைத்துறை அரசனை வர வைத்து அவனை கைது செய்யணும். நீங்கள் இப்போ சோழ நாட்டுக்கு போனால் அங்கே படைபலம் அதிகம், அவங்க எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அங்கே போகிறது இப்போ ஆபத்துன்னு சொல்கிறத கேட்டு அவங்களும் தலையசிக்கிறாங்க. இரண்டாம் ராஜராஜனுக்கு ஒரு வேண்டுகோள் இருந்துச்சு. இன்பவள்ளியை அந்த தீவில் சிறை வைத்தது அன்னை தான். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அன்னை பல ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ நாட்டு வேவுக்காரியாக இருந்தாங்க. நந்தினியின் தாயாக இருந்தபோது சோழ நாட்டில் வேவுக்காரியாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே இடைத்துறை அரசன் இவர்களை கடத்தி கொண்டு வந்துட்டான். அப்படி கொண்டு வந்து அவர்களை கொடுமைப்படுத்தியது இந்த இன்பவள்ளியின் பெற்றோர்கள் வீட்டில் வச்சு தான். இன்பவள்ளியின் பெற்றோர்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதனால தான் இன்பவள்ளியை சிறை வைத்தேன்னு சொல்கிறத கேட்ட ராஜராஜன் அவங்க பெற்றோர்கள் செஞ்ச தவறுக்கு அவள் என்ன பண்ணுவா, அப்போது அவள் சிறு பிள்ளையாக அல்லவா இருந்தா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அன்னை அவளை விடுவிக்க ஒத்துக்கிறாங்க. அதை வைத்து ஒரு திட்டமும் போடுறாங்க. அவளை விடுவித்து எப்படியாவது இடைத்துறை அரண்மனையில் கொண்டு போய் விட்டுறணும். மணிமுடிக்கு இன்பவள்ளியை நல்லாவே தெரியும். அவள் திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அவளை பார்க்க வருவான். அதை பயன்படுத்தி இன்பவள்ளியை வைத்து மணிமுடியை கட்டுப்படுத்தி ஏதாவது வழி செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதன்படியே இன்பவள்ளியை கொண்டு போய் இடைத்துறை அரண்மனையில் சேர்த்து தர்றாங்க. இடைத்துறை அரண்மனைக்கு தப்பிச்சு இன்பவள்ளி வந்துட்டான்னு கேள்விப்பட்ட அந்த நகர தளபதியான மணிமுடி அவளை போய் சந்திக்கிறான். அழகிய பெண்ணாக இருக்கிற அவள் மேலே ஆசைப்படுறான். இன்பவள்ளியும் அவன் மேலே ஆசை கொள்வது போல நடிக்கிறான். அதுக்கப்புறமா இப்படியே அவனை நடித்து ஒரு அறையில் போட்டு பூட்டிடுறா. அந்த நேரத்தில் அங்கே தலநாயகனும் இரண்டாம் ராஜராஜனும் வந்து சேர்றாங்க. வந்தவங்க மணிமுடியை கட்டி போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் சொல்லும்படி ஒரு கடிதத்தை உன்னோட இடைத்துறை அரசனுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. இடைத்துறை அரசனுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுது. இடைத்துறை நாட்டு தூதுவன் போலவே ஒரு தூதுவனை வைத்து அந்த இடைத்துறை நாட்டு அரசன் கிட்ட அனுப்பி விடுறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, இன்பவள்ளி தப்பித்து வந்துட்டா. இன்பவள்ளி யார் அப்படின்னா இடைத்துறை அரசனுக்கு நெருங்கிய உறவின பெண். அவளும் ஒரு சிற்றரசனின் மகள் தான். அவள் எப்படியோ தப்பிச்சு வந்து சேர்ந்துட்டா. அவளுக்கு அன்னையை பற்றி நிறைய விவரங்கள் தெரியும் போல இருக்கு. அதனால இனிமே சோழ அரசு நம்முடையது தான். அந்த தலநாயகனும் இரண்டாம் ராஜராஜனும் கப்பலில் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்ல செய்தியை அனுப்பிச்சு வைக்கிறான். இதனால் விருந்துக்கு நீங்கள் நிச்சயமாக இடைத்துறை நாட்டுக்கு வரணும்னு சொல்லி கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கிறான் அந்த மணிமுடி. இதை பார்த்த அரிசங்கமனும் இடைத்துறை நாட்டு அரசனும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இனிமே நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி இடைத்துறை நாட்டு அரசன் அங்கிருந்து கிளம்பி வரான். கிளம்பி வந்தவனை கையும் களவுமா பிடிச்சிடறான் தலநாயகன். அவனை உடனடியாக கொன்னும் போட்டுறான். மணிமுடியும் இடைத்துறை நாட்டு அரசனும் அங்கேயே இறந்து போகிறாங்க. இப்போது அரிசங்கமன் மட்டும்தான் இருக்கான்.
அவனுக்கும் விபரம் தெரிஞ்சிருது. இடைத்துறை நாட்டு அரசன் கொல்லப்பட்டுட்டான், இடைத்துறை நாடு இப்போ தலநாயகன் வசம் வந்துருச்சு, ராஜராஜன் தான் அங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பியோட முயற்சிக்கிறான். அந்த நேரத்தில் தஞ்சையில் ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அரிசங்கமன் சேர்த்து வைத்திருக்கிற ஆட்கள் கூட்டம் ஒரு பக்கமோ, ராஜேந்திர சோழன் ஆட்கள் ஒரு பக்கமோ சண்டையிட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்போ சோழர்கள் வசம் இடைத்துறை அரசு வந்துருச்சு. இடைத்துறை அரசன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தஞ்சையில் பெரிய கலவரம் வெடிச்சு நிறைய பேர் வெட்டிக்கிட்டு இறந்து போகிறாங்க. அதில் சோழர்கள் நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. இடைத்துறை நாட்டு ஆட்களும் அரிசங்கமனின் ஆட்களும் கொல்லப்பட்டு அரிசங்கமனை வீட்டோடு வைத்து கொளுத்திடுறாங்க. இப்படி எல்லா கதையும் முடிஞ்சிருது. எல்லாமே சோழர்கள் வசமே வந்துடுது. தலநாயகன் அங்கே இடைத்துறை நாட்டை ராஜராஜனை பார்த்துக்க சொல்லிட்டு இன்பவல்லியோடு சேர்ந்துருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நந்தினியை கூட்டிக்கிட்டு கிளம்பி வரான். நந்தினி கடைசியாக அவனை திருமணம் பண்ண சம்மதமும் தெரிவிச்சிடுறான். ஏன்னா அவனோட அன்னை அங்கே கிடைச்சிட்டாங்க. அவளோட அன்னையும் அதற்கு சம்மதிச்சிட்டாங்க. அதனால் அவங்க நேராக ராஜேந்திர சோழனை பார்க்க வராங்க. ராஜேந்திர சோழனுக்கோ கோபம். நான் தானே நந்தினியை கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீயே கூட்டிகிட்டு வந்துட்டியேன்னு சிரிக்கிறாரு. இப்போ ராஜேந்திர சோழனை விடுவிச்சு அந்த நாட்டு அரசை ராஜேந்திர சோழன் கிட்டேயே கொடுக்குறாரு தலநாயகன். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவங்க எல்லோருக்குமே ஒரே ஒரு சந்தேகம். இந்த அன்னையான கயல்விழி எப்படி தப்பிச்சு போனா, அந்த தப்பிச்சு போய் இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை எப்படி அமைச்சா அப்படிங்கிற சந்தேகம் தான் அவங்களுக்கு. வேவுக்காரியாக இருந்தா அப்படின்னா அதையெல்லாம் எப்படி செயல்படுத்தினான்னு கேட்குற ஆர்வம் எல்லோருக்குமே இருந்துச்சு. ராஜேந்திர சோழன் அன்னையை அந்த நாட்டுக்கு வர சொல்றாரு. அன்னையோ அரண்மனையில் தங்க மாட்டேன்னு ஊருக்கு வெளியவே தங்கியிருக்காங்க. இப்போ ராஜேந்திர சோழனும் தலநாயகனும் அன்னையை சந்திக்க போறாங்க. அப்போ அந்த அன்னையான கயல்விழி நடந்த உண்மையை சொல்றா. நான் ஒரு நாட்டியக்காரியாக தான் இங்க இருந்தேன். எனக்கு இந்த அரண்மனையில் வேலை பார்க்குற கனகராயர் மேலே காதல் பிறந்துச்சு. என்னோட அம்மா கிட்ட திருமணம் பண்ணி கொடுக்க சொன்னபோது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ராஜராஜ சோழன் ஒரு சட்டம் போட்டார். இந்த சோழ நாட்டை பல நாடுகள் முற்றுகையிட திட்டம் போட்டாங்க. சேரன், பாண்டியன், இலங்கை மன்னர் அப்படின்னு பல பேர் திட்டம் போட்டுட்டு இருக்கிறனால இங்கே ஒரு வேவுப்படை அமைக்கணும்னு நினச்சாரு. அந்த வேவுப்படையில் பெண்கள் நிறைய பேர் இருக்கணும்னு நினச்சாரு. அந்த பெண்கள் நாட்டியக்காரியர்களாகவும் அல்லது தாசிகளாகவும் யாரா வேணா இருக்கலாம். விருப்பப்பட்டால் அந்த படையில் சேர்ந்துக்கலாம். ஆனால் அந்த படையில் சேர்ந்துட்டா அவங்க எந்த காரியத்திற்கும் துணிஞ்சிருக்கணும், தன்னுடைய கற்பை கூட இழக்க நேரிடும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சுது. இதை பார்த்து என்னுடைய தாயார் அந்த படையில் நான் சேர்ந்துருவணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அந்த ஆசைப்பட்ட காதலனுக்கே என்ன திருமணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் நான் 4 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய கணவர் என்கிட்ட வந்து நாட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், நீ வேவுப்படையில் நிச்சயமாக சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் வேவுப்படையில் சேர்ந்தேன். வேவுக்காரியாக இருந்தேன். முதல்ல விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். நேரமாக ஆக காலமாக ஆக நாட்டுக்காக பாடுபடுறதுன்னு முடிவெடுத்தேன். அப்போ தான் எனக்கு நந்தினி பிறந்தா. அந்த 4 மாத காலம் எனக்கு ஓய்வு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் நான் வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானேன். இடைத்துறை நாட்டில் அங்கே இருக்கிற சேனாதிபதி வீட்டில் வேலைக்காரியாக இருந்து வேவு பார்த்தேன். என்னை பார்த்த அந்த இடைத்துறை நாட்டு அரசன் என் மேலே ஆசைப்பட்டு அவனோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் வாழ்வை முடிச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு வேவுக்காரியாக இருந்தால் இதெல்லாம் சகஜம்தான். இந்த நாட்டுக்காக நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் வாழ்வை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணினேன். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட கணவர்கிட்ட நடந்ததை எல்லாமே சொன்னேன். மகளை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி தஞ்சை வந்து போனேன். நகரத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் கவனித்து இங்கே வேவு அனுப்பிட்டு இருந்தேன். அதற்கப்புறம் தான் ராஜேந்திர சோழன் பட்டம் சூட்டினார். அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்துச்சு. என்னை அந்த இடைத்துறை நாட்டு அரசன் ஒரு முறை என்னுடைய மகளை காண வந்திருக்கும் போது கடத்திக்கிட்டு போய் என்னை இன்பவல்லியுடைய தாய் தகப்பன் இருக்கும் இடத்துல வச்சு சித்திரவதை பண்ணினான். முள்ளாலான சவுக்கால் அடித்து என்னை காயப்படுத்தினான். காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற நான் எப்படியோ மதில் சுவர் ஏறி மரத்தை பிடித்து இறங்கி தப்பிச்சு வந்தேன். அப்போ ஒரு கூட்டத்தினர் 1000 தீவுகளுக்கு பயணம் செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க. அந்த கூட்டமாக நான் இந்த 1000 தீவுகளில் இருக்கிற சாந்திம தீவுக்கு வந்து சேர்ந்தேன். இங்கே ஏற்கனவே இருந்த பூர்வக்குடி மக்கள் சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னுடைய கொள்கைகளையும் என்னுடைய வேலைகளையும் பார்த்து என்னை தலைவியாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சோழ நாட்டிலிருந்து சில பெண்களை நான் தூக்கிட்டு வந்தேன். அதில் தான் கோதையும் தங்கமும் இருந்தாங்க. இந்த கோதையும் தங்கமும் யார் அப்படின்னா 11 வயது பெண்கள். ஆடல் பாடல் கற்றுத்தந்தேன். அவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே விஷம் கொடுத்து வளர்த்தேன். அவங்க எந்த பாம்பு தீண்டினாலும் சாக மாட்டாங்க, மாறா பாம்பு தான் செத்து போகும். அவங்கள யார் தொட்டாலும் இறந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களையே ஒரு ஆயுதமாக நான் வளர்க்க தொடங்கினேன். அவங்க 2 பேரையும் இடைத்துறை நாட்டுக்கு அனுப்பி வச்சேன்.
அப்போது இடைத்துறை அரசன் அவங்களை தீண்டி இறந்து போவான்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த இடைத்துறை அரசன் தப்பிச்சிட்டான். அதுக்கு பதிலாக பல பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே இடைத்துறை நாட்டு வீரர்கள், தளபதிகள். இப்படி அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது வேறொரு விஷயத்தில் விபரீதமாக இருந்துச்சு. கோதையும் தங்கமும் தாங்கள் காதலித்த ஆட்களே தங்களை தொட்டு இறந்து போக தான் அவர்களுடைய பிணங்களை ஆலங்காட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நீங்கள் அங்கே இருந்தீங்க. 2 பெண்கள் அழுதுட்டு வர 2 பாடைகளில் பிணங்கள் போயிருக்குமே, அந்த மாதிரி நடந்த சம்பவத்தை தான் நீங்கள் அங்கே சந்திச்சிங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு தலநாயகனும் ராஜேந்திரனும் தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இன்னும் பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு. தங்கத்தால் இந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்போ கோதை மட்டும்தான் இருக்கிறா. அவள் இன்னுமே அந்த நாகக்கண்ணியாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ நாட்டிலேருந்து நிறைய பெண்களை நான் கூட்டிகிட்டு வந்து வேவு வேலையில் ஈடுபடுத்தினேன். அதில் தான் தங்கம், கோதை, கமலினி, நந்தினி, இந்த கருணாகமங்கை எல்லோருமே அடக்கம். இப்படி எல்லாவற்றையும் சொல்லி முடிச்ச அன்னையை பார்த்து ராஜேந்திரனும் தலநாயகனும் காலில் விழுந்து வணங்குறாங்க. நீங்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. சோழ நாட்டோட எல்லாவற்றையுமே நீங்கள் தான் காப்பாற்றிருக்கிறீங்கன்னு சொல்லி வணங்குறாங்க. அன்னையை அரண்மனைக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அன்னை வர மறுத்துறாங்க. மறுநாள் அன்னையை போய் பார்க்கும்போது அவங்க அறை திறக்கப்படலை. உடைச்சிட்டு போய் பார்த்தா அங்கே அன்னை இறந்து கிடந்தாங்க. நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு 4 கடிதங்கள் வச்சுருந்தாங்க. ராஜேந்திர சோழன் கிட்ட நீங்கள் 2ஆம் ராஜராஜனுக்கும் இன்பவல்லிக்கும் திருமணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது தலநாயகன் நந்தினியை திருமணம் பண்ணிக்கிட்டு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது மக்களுக்கு இந்த சோழ நாட்டை இருந்தவரை நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன். இனிமேலும் நீங்கள் நல்லபடியாக வேவு பார்த்து நல்லபடியாக இந்த சோழ நாட்டை பாதுகாக்கணும்னு இந்த நாட்டு மக்களுக்கும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போதான் அன்னை இன்னொரு விஷயத்தையும் எழுதியிருந்தாங்க. 4வது கடிதம் அன்னையின் படையினருக்கு. இப்போது செய்கிற வேலையை திரும்பவும் இதே போல செம்மையாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோள். இப்படி எழுதியிருந்த 4 கடிதத்திற்கு கீழேயும் அங்கையர்கண்ணி அப்படின்னு கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஆமாம், இவ்வளவு காலமாக அன்னை அங்கையர்கண்ணி அப்படிங்கிற பேரில் தான் உலா வந்துட்டுருக்காங்க. இது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. 1000 தீவு அங்கையர்கண்ணி இந்த அன்னையான கயல்விழி தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜேந்திர சோழன் அதற்கப்புறமா தன்னுடைய மகனான 2ஆம் ராஜராஜனுக்கு இன்பவல்லியை திருமணம் பண்ணி வச்சு அதற்கப்புறமா பட்டமும் சுற்றாரு. இப்படி எல்லோருமே இன்பமயமாக அவங்களோட வாழ்வை தொடர்றாங்க அந்த சோழ நாட்டில். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.